ஹாய். நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜாம் செஞ்சு காமிக்க போகிறேன். ஜாம்னா பாட்டிலெல்லாம் நம்ம கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரி கிடையாது. நம்ம கல்யாண வீட்டில் உட்கார்ந்த உடனே நம்ம பக்கத்தில் இடையில முதல்ல ஒரு தக்காளி பீட்ரூட்லாம் போட்டு ஒரு ஜாம் வைப்பாங்கல்ல, அந்த ஜாம் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பக்கத்தில் சாப்பாடு எப்போவுமே சூப்பராக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஜாம் எப்படி செய்கிறது, இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு இப்படி எடுத்து இது ப்ரெட்டுக்கு இது பண்ணி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு பாயாசத்துக்கு பதிலாக இது கூட வச்சு சமையலில் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி 2 பொரிக்கிற அன்றைக்கி சாப்பிட்லாம். தக்காளி பழம் சீப்பாக இருக்கிற அன்றைக்கெல்லாம் நல்லா செஞ்சு சந்தோஷமாக இது பண்ணலாம். இதுக்கு தேவையானது ரொம்ப ஒன்றும் கிடையாது. டொமேட்டோ, சுகரு, நெய், கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இந்த இதை மிக்சியில் அடிக்க வேண்டாம். நான் இதில் துருவிடலான்னு பார்க்குறேன். எல்லோரும் இப்போ இது வச்சுருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். நிறையா பேர் வீட்டில் தேங்காய் பூலாம் எங்களை மாதிரி இதில் திருவுறது கிடையாது. இதே மாதிரி குட்டியாக ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சு இப்படியே திருவிடுறேன் அப்படின்னு திருவிடுறீங்க. ஆனால் இதில் தக்காளி பழம் நல்லா தான் திருவ வரும். மிக்சியில் போடுறதை காட்டிலும் இதில் பண்ணுனா அதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நம்ம கல்யாண வீட்டில் மாதிரியே இருக்குது. அது மாதிரி இதை திருவிட்டு வர நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம முதல்ல இதை போட்டுருவோம். முந்திரி பருப்பு, நெய், முந்திரி பருப்புலாம் உங்களோட விருப்பம்தான். ஏன்னா நம்ம கல்யாண வீட்டில் ஒரு இலையிலையும் ஒரு முந்திரி பருப்பு இருக்க தான் செய்யும். அப்போ அவன் நல்லா தான் போட்டிருக்கான்னு அர்த்தம். நெய் நம்ம ஒட்டாமல் வரணும். அதுக்காகத்தான் ஜாமு, அல்வா எல்லாத்துலேயும் ஒட்டாமல் வர்றதுக்காக போடுறது. முந்திரி பருப்பு போட்டுட்டு அந்த கரண்டி கொஞ்சம் இதாகட்டும், அறுபடட்டும். இது சொல்லிடுங்க. இந்த தக்காளி பழத்தை இது மிக்சியில் அடிக்கலை. இதுக்கு பேர் பல்ப்பு. நம்ம அப்படியே உங்களுக்கு தெரியும். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தக்காளி பழத்தை நல்லா ரொம்ப கஞ்சி இருக்கிற பழத்தை துருவ வராது. உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போ எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் அப்படி தான் வாங்குறீங்க. நாட்டுப்பழம் வேண்டாம். நல்ல இந்த நாட்டுப்பழத்துலேயே குண்டுன்னு இருக்கும்ல, அது நல்லாயிருக்கும். ஹைப்ரிட் வெரைட்டி. இது பெங்களூர் தக்காளி பழம். இது இப்போ மெஷர்மெண்ட் இப்போ இதே அளவு தான் சுகர் போடணும். ஆமாம். ஆயிடுச்சா? இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது, நல்லா வாசம் வருது. நேரம் போட்டு சுகரும் அதே அளவு தான். நல்லா நீங்கள் கொஞ்சம் வதங்கட்டேன்னு அந்த பச்சை ஸ்மெல் போகிறது லேசாக வெந்துருச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது பண்ணணும்னா ஏலக்காய் போட்டிங்களா? இந்த சுகர் அதில் இந்த கப்பில் மெஷர்மெண்ட் 400 ml அந்த பல்ப் இருந்தது. இப்போ அதே அளவுக்கு சுகரை பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் 2 தக்காளி பழத்தில் மட்டும் போட்டிங்கன்னா போட்டுக்கிட வேண்டியது. இது போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. 4 பழம் 5 பழம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் வைக்கிற அன்றைக்கி பாயாசத்துக்கு போல் இது சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். அப்புறம் நைட்டு பேபி ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னா சப்பாத்தியில் கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, ப்ரெட்டில் இது பண்ணி கொடுங்க. உங்களுக்கே 2 நாளைக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கும். இது ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இனி இது இப்படி வெந்து வரட்டும் நல்லா கொதிக்கிட்டு. இப்போ இது ரொம்ப ஒரு மெனக்கெட்டு கிண்டுற மாதிரி நான் கிண்டலை. நான் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பாட்டுக்கு இது ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ஒன்றும் அடியில் ஒட்டலை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும். இது இப்படி பதத்துக்கு வந்துருக்குல்ல, தண்ணியாக இருக்கும். முதல்ல நம்ம டொமேட்டோ அடித்தா எப்படி தண்ணி ஊற்றின மாதிரி தண்ணி காட்டுங்க. அப்புறம் சுகரும் இறங்கி வரும்போது தண்ணியாக தான் இருக்கும். இதை நான் பாட்டுக்கு நான் போட்டுட்டேன். அடுப்பில் போட்டு அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். இருந்ததுன்னா நல்லா இதாக வரும். அந்த தண்ணியெலாம் வற்றி இது ஆனப்புறம் எடுத்து வச்சிடலாம். இந்த கொஞ்சம் ஜாம் மாதிரி வரணும் அந்த ஃபார்முக்கு. அதுக்காக இப்படியே எடுத்து வச்சா கூட நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜாம் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பூனாட்டு எடுத்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்ல.
நல்லா திரண்டு வந்துருச்சு. அடியில் கொஞ்ச நேரம்லாம் வந்து நீங்கள் நல்லா ஜாம் ஆக போகுதுங்க போதெல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சு இது பண்ணிடாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன், நீங்களும் எல்லோரும் இதுதான் வச்சுருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது பயம் இல்லாமல் பண்ண முடியும். முடிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. இது இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஜாம் ஆகும். இல்லை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாயாசம் மாதிரி வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. பாயாசம் வச்சு பாயாசத்தோடு சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். முடிங்க. ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான நம்ம பக்கத்து சாப்பாடை வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான எல்லாருடைய கல்யாண நாளும் ஞாபகம் வரும். ஆமாம், எல்லார் வீட்லேயும் கல்யாணத்தன்னைக்கு கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு கட்டாயம் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. செஞ்சு பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.